முருகன் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போவாது ஒத்துக்கிறீங்களா இது அரசியல் மாநாடு தானே? நீங்கள் அது அரசியல் மாநாடாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா நானும் அது ஒத்துப்பேன். நாங்கள் அப்படி பார்க்கல. அது ஆன்மீக மாநாடு தான். ஆன்மீக மாநாட்டில் எது பேசினாலும் அரசியல் ஆக்கிறதுக்கு பத்திரிகைலாம் தயாராக இருக்கும்போது நம்ம அது மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் எப்படின்னு எடுத்துங்க. முருகன் பேர் சொன்னாலே அது ஆன்மீகம், ஆன்மீகம் வந்தாலே பிஜேபி வந்தாலே ஓட்டு, இப்படி சுற்றி போனீங்கன்னா அது அரசியல் மாநாடு. இல்லை, இந்து முன்னணி அவங்க தீர்மானத்தில் மொத்தம் 6 தீர்மானத்தில் 5வது தீர்மானமாக இந்துக்கள் வாக்குகளை நம்ம ஒற்றுமைப்படுத்தணும், அதனுடைய பலம் என்னன்னு காட்டணும். இது அரசியல் முழக்கம் இல்லாமல் என்ன? இல்லை, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை, இஸ்லாமியர்கள் ஓட்டு இஸ்லாமியர்கள் தான் போடணும், இல்லை பிஜேபி கிடையாது இவர்களுக்கு போடணுன்றது ஒரு அரசியல், இவர்களுக்கு போடக்கூடாதுன்றது அரசியல் தானே. அப்போ எல்லா இஸ்லாமிய மாநாட்டிலையும் பாருங்கள், எல்லா கிறிஸ்துவ மாநாட்டிலையும் பாருங்கள், நாங்கள் பேசுனதுலாம் உண்மையே இல்லை. மோடியை வேறு மாதிரியே சித்தரிச்சு, இந்த காட்டாட்சி தேவையா, இந்த பேயாட்சி தேவையா, இதை எடுத்து விரட்ட வேண்டும், இப்படி பேசுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எந்த டிவியுமே அதை போய் அவங்கள கேட்டு ஏன் அப்படி இல்லை. நீதிமன்றம் அனுமதி கொடுக்கும்போது அரசியல் முழக்கங்கள் வைக்கக்கூடாது, அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க அனுமதி கொடுத்தாங்க. இது அரசியல் தீர்மானமே நீங்க அரசியல் முழக்கமா போட்டீங்க, நீதிமன்ற அவமதிப்பு தான். இல்லை, இன்னொரு தடவை நீங்க அதை நல்ல ஆர்டர் ஒரு தடவை படிச்சு பாருங்க. அரசியல் பேசக்கூடாதுன்னா எனக்கு ஏன் அனுமதி கொடுக்காத திராவிட முன்னேற்ற கழக அரசே உன்னை வீட்டுக்கு அனுப்பும், அப்படிதான் அரசியல் பேசக்கூடாது. நம்மளாம் ஒத்துமையா இருக்கோம். ஏன் ஒத்துமையா இருக்கணும்? நம்ம ஓட்டு யாருக்கு போகணும்னா நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு ஏன் போடணும் அப்படின்னு சொன்னா அது அரசியல் இல்லை. அதான் சொல்லி ஏன் போடணும்னு சொன்னா, நம்ம ஆன்மீகத்துக்கு யாரெல்லாம் ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறாங்களோ, எந்த கட்சி இருக்கிறாங்களோ அந்த கட்சியை நம்ம புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இது அரசியல் சொன்னா, நான் சொல்ற இதுல ஜமாத்துல கூப்பிட்டு என்ன ஆனாலும் பிஜேபிக்கு போடக்கூடாது சொல்றது அரசியல் ஆன்மீகம் இல்ல. இங்க கோர்ட் ஆர்டர் இருக்குல்ல சார். நீங்க ஒரு கட்சியை நீங்க சொல்ற மாதிரி நீங்க அவங்களுக்கு போடக்கூடாது, நமக்கு யார் ஆதரவா இருக்காங்களோ அவங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்றது இன்னொரு கட்சிக்கு போட வேணாங்கிறது தானே. இந்துக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து, இந்துக்கள் எல்லாம் பிஜேபி மோடிக்கு தயவுசெய்து ஓட்டு போடுங்க, மோடி ஜெயிக்கும்னு சொன்னாங்களா? இந்துக்கள் வாக்கு ஒருங்கிணைச்சு நம்ம யாருன்னு காட்டுங்கன்றாங்க. இந்துக்கள் வாக்கெல்லாம் ஒருங்கிணைச்சிருங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள்லாம் ஒருங்கிணைச்சிருக்கிற மாதிரி, கிறிஸ்தவர்கள் ஒருங்கிணைந்து இருக்கிற மாதிரி இந்த நாட்டில் அதை பெருமையாக சொல்லும் சபாநாயகரை வைத்துக்கொண்டே பெருமையா சொல்லக்கூடிய இந்த அரசியல்ல இது அது பலம் காட்டுங்க, நம்ம பலத்தை காட்டுங்க அப்படிங்கிறது எப்படி சார்? அது தேர்தல் அரசியலோட லிங்க் பண்ணி பேசுறாங்க இல்லைங்க. இப்போ